அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று புதன்கிழமை டிசம்பர் 24ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் பாண்டுரங்க சதாசிவ சானே பிறந்த தினம். இன்று டிசம்பர் 24. சுதந்திர போராட்ட வீரர் ஃப்ரீடம் ஃபைட்டர் பாண்டுரங்க சதாசிவ சானே. இவர் ஒரு படைப்பாளியாகவும் இருந்திருக்கிறார், கிரியேட்டர். அன்றைய பம்பாய் மாகாணம் பால்கட் என்ற கிராமத்தில் பிறந்தார் 1899. ஆரம்ப கல்வி முடிந்த பிறகு தபோலி தாலுகாவில் உள்ள ஒரு மிஷனரியில் பள்ளியில் சேர்ந்தார். கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் குடும்ப பொருளாதார நிலை மோசமடைந்ததால் படிப்பு கேள்விக்குறியானது. ஆனால் இவரது ஒரு நண்பரின் உதவியால் இலவச கல்வியும் உணவும் வழங்கும் ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார். ஆனால் அந்த சமயத்தில் நாட்டையே உலுக்கி எடுத்த கொடும் பிளேக் நோய் பரவியதால் மாணவர்கள் அனைவரும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் புனே சென்ற இவர் நூதன் மராத்தி வித்யாலயாவில் சேர்ந்தார். 1918 மெட்ரிக் தேறினார். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் வித்யார்த்தி என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். நியூ புனே கல்லூரியில் மராத்தி மற்றும் சமஸ்கிருத இலக்கியத்தில் இளங்கலை பட்டமும் தத்துவத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். அமால்னர் நகரில் உள்ள பிரதாப் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார். குறைவான சம்பளமே கிடைத்தாலும் கிராமப்புற பள்ளிகளில் பணிபுரிவதையே விரும்பினார். 1930 மகாத்மா காந்தி தண்டி யாத்திரையை தொடங்கிய வேளையில் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தாய்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக 15 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அதே சிறையில் இருந்த வினோபா பாவே ஞாயிற்றுக்கிழமைகளில் பகவத்கீதை உரைகளை நிகழ்த்தி வந்தார். அதை கேட்டு இவர் எழுதிய குறிப்புகளை கொண்டு கீதா பிரவசனா என்ற நூலை வினோபா பாவே எழுதினார். சிறந்த படைப்பாளியான இவர் பல நாவல்கள், கட்டுரைகள், வாழ்க்கை வரலாறு மற்றும் நாடகங்களை எழுதியிருக்கிறார். மொத்தம் 135 நூல்களை எழுதியிருக்கிறார். இவரது படைப்புகள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கானவை. இவரது சியாமசி ஆயி என்ற படைப்பு இந்தியாவின் ஏறக்குறைய அனைத்து மொழிகளிலும், ஜப்பான் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. இவரது இலக்கிய படைப்புகள் முற்றிலுமாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டவை. தலை சிறந்த பேச்சாளரான இவர் 1930 முதல் 1947 வரை 17 ஆண்டுகள் போராட்டங்களில் கலந்து கொண்டதற்காக பல முறை கைது செய்யப்பட்டார். மொத்தம் 7 ஆண்டு காலம் சிறையில் கழித்தார். திருச்சி சிறையில் இருந்தபோது தமிழையும் வங்க மொழியையும் கற்றுக்கொண்டார். மராட்டி தாய்மொழியாக கொண்டவர். திருக்குறளை மராத்தியில் மொழிபெயர்த்திருக்கிறார். மாணவர்கள் சானே குருஜி என இவரை போற்றினர். பேர் பாண்டுரங்க சதாசிவ சானே. மகாராஷ்டிர மாநிலம் முழுவதும் பயணம் செய்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் செய்தார். பண்டரிபுரத்தில் உள்ள ஒரு கோயிலுக்குள் பட்டியல் பிரிவு மக்களை அனுமதிக்க வலியுறுத்தி 11 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். இறுதியில் பட்டியல் பிரிவு மக்களுக்காக இந்த கோயில் திறக்கப்பட்டது. கதர ஆடையையே அணிந்து வந்தார். காந்தியடிகள் கொல்லப்பட்டது இவருக்குள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சுதந்திர இந்தியாவின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மனவேதனையில் தவித்தார். அதிகமாக தூக்க மாத்திரைகளை உட்கொண்டதால் தேசத்தின் குரு என போற்றப்பட்ட பாண்டுரங்க சதாசிவ சானே 1950ஆம் ஆண்டு தூக்க மாத்திரையை சாப்பிட்டு செத்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்கார். இறந்து போன காலமான உயிரிழந்த தேசத்தின் குரு என்று போற்றப்பட்ட பாண்டுரங்க சதாசிவ சானே 1950ஆம் ஆண்டு
ஜூன் மாதம் 50ஆம் தேதி மறைந்தார். நம்மளை விட்டு நீங்கினார். நன்றி, வணக்கம்.